ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. யம் பிரம்மா வருணேந்திரருத்ரமருதः ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைः வேதைः சாங்கபதக்ரமோபனிஷதைः காயந்தி யம் சாமகாः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः தேவாய தஸ்மை நமः. நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நாம் விஸ்வரூப சந்தர்சன யோகம்ன்ற 11வது அத்தியாயத்தில் இருக்கும். இதில் அர்ஜுனன் பகவானுடைய விஸ்வரூபத்தை பார்த்து அதில் ஆச்சரியப்பட்டு ரொம்ப ஸ்தம்பிச்சு போய் வாயடைச்சு போய் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பகவானோட காலெல்லாம் விழுந்து கை கூப்பிக்கிட்டு அப்புறம் தான் பார்த்ததை ஸ்தோத்திரம் பண்ணுறாரு அர்ஜுனன். அதாவது தான் கண்ட காட்சியை விவரித்து ஆச்சரியப்பட்டு பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கிறது தான் 15வது ஸ்லோகத்திலேருந்து நம்ம பார்த்தோம். அதில் 15வது ஸ்லோகத்தில் எப்படி எல்லாமே தெரியுது, எல்லாரும் தெரியுறாங்க, பிரம்மா பரமசிவனார் எல்லாருமே தெரியுறாங்க, தேவர்கள் எல்லா பூத்தங்கள் அதாவது எல்லா ஜீவராசிகளும் தெரியுறாங்கலாம் சொல்ல அர்ஜுனன். இப்போ 16வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். அநேக பாஹூதர வக்த்ர நேத்ரம் பஷ்யாமி த்வா சர்வதோனந்தரூபம் நாந்தம் ந மத்யம் ந புனஸ்தவாதிம் பஷ்யாமி விஸ்வேஸ்வர விஸ்வரூப. பஷ்யாமி பார்க்கிறேன். என்னெல்லாம் பார்க்கிறார் அர்ஜுனன்? அநேக எண்ணில் அடங்காத கணக்கே இல்லாத அளவுக்கு பாஹூதர வக்திர நேத்திரம். பாஹு உதர வக்திர நேத்திரம், அதாவது பாகுனா கைகள், தோள்கள், அந்த தோள்கள்னா கைகள், அப்புறம் உதர வயிறுகள், வக்திர முகங்கள், நேத்திரம் போது கண்கள். இதெல்லாம் அனந்த ரூபம் துவாம், எங்கும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ரூபமான உருவமான உன்னை, எல்லையற்ற உருவம் படைத்த உன்னை அப்படின்ட்டு அர்ஜுனன் சொல்கிறான். எங்கே பார்க்குற? சர்வத்தக பஷ்யாமி, அதை நான் எல்லா புறத்திலும் எல்லா பக்கத்திலும் பார்க்குறேன்னு அர்ஜுனன் சொல்கிறான். அதாவது பகவான் எண்ணிலடங்காத ரூபங்களை கொண்டது ஆச்சரியம் இல்லை, அதை எங்கே பார்த்தாலும் எப்படி திரும்பினாலும் அதுதான் என் கண்ணில் படுது, அதை எல்லா புறத்துலேயும் பார்க்குறேன்னு அர்ஜுனன் சொல்கிறான். பாருங்கள், அதுதான் ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியம். ஏன்னா அதை நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படி அர்ஜுனன் அதை எங்கே தான் பார்த்தான், எங்கே தொடங்கிச்சு எங்கே முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா, நாந்தம் ந மத்தியம் ந புனஸ்தவாதிம் அந்தம் ந பஷ்யாமி, அதுக்கு ஒரு முடிவே நான் பார்க்கல. மத்தியம் ந பஷ்யாமி, அதுக்கு நடுவில் எங்கேயாச்சும் இருக்கான்னா அதுவும் என்னால் கண்டுபிடிக்க முடியல, பார்க்க முடியல. அதே போல் தவ ஆதிம்ன பஷ்யாமி, உன்னோட தொடக்கத்தையும் என்னால் பார்க்க முடியல. ஏன்னா திரும்பி பார்க்குற இடம்லாம் பகவானோட உருவம் தான் தெரியுது, அதுவும் பகவானுடைய எண்ணிலடங்காத உருவம் தான் தெரியுதுங்கும் போது எப்படி அதில் ஆரம்பம் முடிவு நடுவுன்னு பார்க்க முடியும்? அதைத்தான் அர்ஜுனன் சொல்கிறான். என்னால் புரியவே இல்லை எனக்கு இந்த ரூபம் அப்படின்றதே அப்படின்னு. ஒன்றும் இல்லை, சாதாரணமாக ஒரு 10 தலை மனுஷன்னு சொன்னாலே நமக்கு நினச்சி பார்க்குறதுக்கே கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது பகவானுக்கு எவ்வளோ சொல்கிறாங்க, முகங்கள் எண்ணில் அடங்காதது, கண்கள் எண்ணில் அடங்காதது, கைகள் எண்ணில் அடங்காதது, உடம்பே எண்ணில் அடங்காதது அப்படின்னு கணக்கில்லாத அளவுக்கு எல்லாமே இருக்கும்போது, அதை தவிர உலகம் எல்லாம், உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாமே பகவானுடைய உடம்புலே தெரியுதுன்னு போது இதில் எப்படி ஆரம்பம் முடிவுன்னு கண்டுபிடிக்க முடியும்? விஸ்வேஸ்வர, ஜகத்தையே ஆட்சி செலுத்துபவரே, விஸ்வரூப, இந்த விஸ்வத்தையே உனக்கு உருவமாக கொண்டிருப்பவரே, இப்படிலாம் நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்ட்டு அர்ஜுனன் சொல்கிறான். ரொம்பவே ஆச்சரியமான காட்சி தான் இல்லைங்களா? தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.